அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை. எல்லாம் வல்ல குருவே பரனாக, அதாவது குருபரனாக வந்து என்னை தடுத்தாட்கொண்ட நமது குலதெய்வம் என் மீது பெருங்கருணை கொண்டு மெஞ்ஞான விருட்சத்தை என் உள்ளத்தில் ஊன்றி வளர்வித்தார்கள். ஒரு தேவ இரவில் புகுத்த பெற்றதால் நானும் ஒரு மெய்ஞானியாக, ஜீவன் முக்தனாக, பிறவியின் கடல் கடந்தவனாக ஆகி ஆவிடை என்னும் தேவயோனியின் வழியாக அந்த லிங்கத்தில் பிறந்த ஆறுவிற் சகோதரன். அந்த லிங்கத்தில், எந்த லிங்கத்தில்? அந்த லிங்கத்தில் பிறந்த ஆறுவிற் சகோதரன் பிரம்மத்தை அறிந்த மெய்வழி செல்வம் கவுண்டராகிய நான் அத்தனாகி, அன்னையாகி, ஆசானாகி, தடுத்தாளும் எம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு எல்லாம் ஒழித்து நம்மை ஆட்கொண்ட அருட்பெருஞ்சோதியாகிய ஆண்டவர் அவர்களின் புகழை பேச இங்கு உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். நமஸ்காரம். இப்போ முத்தி பெற பேசுறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதில் இப்போ யார் சொல்றீங்க பார்ப்போம். உங்க சொந்த ஊர் எதுனா? உங்களை கேட்குறேன். இல்லை கேட்கல. சரி, உங்க சொந்த ஊர் எதுங்கா? மதுரையா? அவ்வளோ பெரிய மதுரை உங்களுக்கு சொந்தமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு மதுரை எழுதி வச்சுட்டாங்களா? எப்படி? அந்த ஊர்ல நீங்க குடியிருக்கிறீங்க, அந்த ஊர்ல நீங்க குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம் இல்லையே? அதற்கெல்லாம் போக வேண்டாம். நான் ஒருத்தரை கேட்டேன், இப்போ புரியும் உங்களுக்கு. உங்க சொந்த ஊர் எதுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சொந்த ஊர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க, ஒரு வீடு இருக்கு, ஒரு மனை இருக்கு, ஊர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அந்த அக்கா மதுரையே என் ஊருன்னுது இல்லையா? இப்ப புரியுதா? இப்படி இருக்க நாம ஊரான ஊர், உயிர் பயிரேற்றும் ஊரில் குடியிருக்கிறோம். அந்த ஊர் யாருது? இப்ப விளங்குதா? அவங்க ஊரே அது. ஒரு ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருக்கு இல்லையா? எங்கேயாவது உண்டா? ஒரு தனிப்பட்டவங்களுக்கு ஒரு ஊர் இருக்குமா? தெய்வத்துக்கு இருக்குல்ல. அதனால்தான் அந்த ஊரை நம்ம தொட்டு வணங்குறோம். புரியுதா? இதுல 69 ஜாதி குல மக்களை ஒன்றாக சேர்த்து விட்டோமே, இதுல ஒரு குஞ்சு கூட தவறி போகக்கூடாது என்ற கவலைப்பட்டு இந்த ஊர் அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. காட்டிலே முட்டையிட்டாண்டி அதை கவனமாய் அடை காத்து பொறிக்க போறாண்டி. கவனமாய் அடை காத்து பொறிக்க போறாங்க. அது எப்படி அடை காக்கிறது, பொறிக்கிறதெல்லாம் இந்த கோழி முட்டை அடை காக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆமா, அப்போ அது இற பொறுக்க போகாது. தன்னுடைய உடல் சூட்டியே அந்த முட்டைக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். தொலைவா இருக்கிற முட்டையை அழகினால உள்ள இழுக்கும், உள்ள இருக்கிற முட்டையை வெளியே தள்ளும். ஏன்னா அதுக்கு முட்டைக்கு சூடு வேணும் அப்படின்றதுக்காக. எல்லா முட்டையும் பாகுபாடு இல்லாத சூடு கொடுத்துருக்கும் அந்த தாய்.
ஆனா ஒரு சில முட்டை கூமுட்டியா போகுது. ஏன்? சில முட்டைகள் பொரிக்குது, சில முட்டைகள் பொரிக்காம போய் கூமுட்டியா எடுத்து அழுகி போகுது. அது என்ன காரணம்? கரெக்டா சொன்னீங்க. அந்த கிரகிக்கல, சரியானபடி அந்த சூட்டை அது கிரகிக்காதனால அது பொரிக்கல, வீணா போச்சு. இத கிறிஸ்துவ மதத்துல விசுவாசம்ன்ற ஒரு சொல்றாங்க இல்லையா? ஆக நாம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இதுல பலன் கிடைக்கும். இப்போ நமக்கு தெய்வம் முத்தி கொடுக்குறாங்க, மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்குறாங்க, தேகமுக்தியோட ஜீவமுக்தியோட தேகமுக்தி கொடுக்குறாங்க, அந்நாட்டுக்கு வித்து எடுக்கிறாங்க, எத்தனையோ வார்த்தைகள்ல நம்ம சொல்லலாம். அது அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நாம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? நாம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அவங்க என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க? இல்லைங்க, அவங்க நமக்கு என்னதுன்னு கொடுக்குறாங்க, நாம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ரெண்டு கொடுக்கணும். ரெண்டு எதிர்பார்க்கறாங்க அவங்க. இது இருந்தா அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஒண்ணு யதார்த்தம், இதனுடைய சொத்து யதார்த்தம். யதார்த்தத்துக்கு பலன்தான் தெய்வம் நமக்கு கொடுக்குற அருள். இன்னொன்னு பூரண சரணாகதி. பூரண சரணாகதி நீங்க தான் கதின்னு பூரண சரணாகதி அடைஞ்சிட்டா நாம் அடைவது கைலாய வீடுதான், அதுல சந்தேகமே இல்லை. அவங்க கொடுப்பாங்க. ஆக பூரண சரணாகதி ஒண்ணு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், யதார்த்தமா இருக்கணும். இதுதான். நம்ம சபைக்கு ஆதி காலத்துல சபைக்கரசராக இருந்தவர் கைலை ஆனந்தர். அந்த கைலை ஆனந்தர் தெய்வத்தினுடைய முன்னிலையில முத்தி பேருரை பேசுறா அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவர் பேசுறாரு. பேச்சினுடைய முடிவில் அவர் என்ன சொல்றாரு? ஒரு கதை சொல்றாரு. ஒரு செம்படவன் கடல்ல மீன் பிடிக்க போய் இருக்கும்போது சுழல் காற்று, புயல் காற்று வீசி அவரால் அந்த கப்பலை நிலைநிறுத்த முடியல, கஷ்டமா இருக்கு, கவுந்திரம் போல இருக்கு. அந்த நிலையில அவரு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இறைவனை வேண்டார். அப்போ அசரீரி ஒண்ணு நீ கேட்ட அந்த கடவுள் வந்திருக்கிறம்பா, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டார் அந்த செம்படவன். அடுத்து இன்னொரு அசரீரி, நான் பரமேஸ்வரன் வந்திருக்கிறேன். யாரு? பரம ஈஸ்வரன். பரமேஸ்வரன் என் கையை பிடிச்சிக்கோ காப்பாத்துறேன். உங்களை நான் அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. மூணாவது அசரீரி, பிரம்மா வந்திருக்கேன், உன்னை படைச்ச பிரம்மாவே நான் வந்திருக்கேன், என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன், உங்களை எனக்கு தெரியலன்ற. நாலாவதாக குரு வந்திருக்கிறேன், உன்னுடைய குரு வந்திருக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னும் போது அவருடைய கையை பற்றி அவர் உயிர் பிழைக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை கைலை ஆனந்தர் சொல்லியிருக்கார். என்னை எப்படியெல்லாம் சொல்றான் பாடுறா அப்படின்னு தெய்வம் ரொம்ப பாராட்டினாங்களாம். ஆக குருவனுடைய வல்லபம், எப்படியோ நமக்கெல்லாம் குரு கிடைச்சிருச்சு இல்லையா? குரு கோவித்தால், ஈசன் கோவித்தால் குரு மன்னிப்பார், குரு கோவித்தால் மன்னிக்க ஆள் கிடையாது அப்படின்னு குரு கீதை சொல்லுது. இப்போ ஒரு நுட்பமான ஒரு கேள்வி நான் சொல்றேன்.
4 வகை யோனி தெரியும். அண்டம், புழுக்கம், வித்து, சினை. 7 வகை தோற்றம்: குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. 7 இல்லையா? இப்போ வயிற்றுக்கு உள்ளவே இருக்குது பாரு, அதுக்கு பேரு குழவி. அப்புறம் வெளியே வந்து பிரசவம் ஆயிட்டா குழந்தை. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை. 6 பிறவி ஆட்டோமேட்டிக்கா தானாவே மறுபிறப்பு அடைஞ்சி வந்துடுச்சு. 7வது பிறப்பு ஒன்று இருக்குது, அதுவும் அதே மாதிரி பிறந்துட்டா என்ன, வேலையே சுழுவா போச்சு. அது ஏன்? அது மட்டும் ஒரு குரு வேணும். இறைவனே தூளம் எடுத்து குருவா வந்தாதான் அந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு வச்ச காரணம் என்ன? ஆக இறைவனுக்கு கை கால் இல்லை, அரூபம். அவருடைய சக்தி அவ்வளவுதான். குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவின்ற அளவுக்கு அவருடைய வல்லவம். மறுபிறப்பு அடைய வைக்கிறதுக்கு அரூபத்தில் இருக்கிற இறைவனால முடியாது. அந்த இறைவன் தூளம் எடுத்து மனித ரூபத்துல வந்தால் தான் அது முடியும். அப்போ குருவினுடைய வல்லபம். அப்போ இறைவனை விட மேலானவர் குரு. உங்களுக்கு தெரியுதா? இறைவனை விட மேலானவர் குரு அப்படின்றது எதை வச்சு நமக்கு தெரியும். நெய்வழி பழனியப்ப அனந்தர்னு ஒருத்தர். அவரு அதிகம் படிக்காதவர், தெய்வத்தினுடைய சீடர் ஆயிட்டாரு. அங்க திருப்பணி நடக்குது ஆலயத்துல, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, தெய்வம் கூட இருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்க அந்த கயிறெல்லாம் வெட்டி கீழே போடுறாங்க இல்லையா, கூரை கட்டும்போது அதெல்லாம் சுருட்டி சுருட்டி கட்டி போடுவாங்க தெய்வம். அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த கயிறுங்களை கட்டி போடுவாங்க. அப்போ இது என்னத்துக்கு உதவுப்போது, இதெல்லாம் கட்டுறாங்களே தெய்வம்னு நினைக்கும் போது அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய சொத்து இல்லைடா, இது பாட்டையா சொத்து, அவங்க சொத்துடா அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அப்படி வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பழனியப்பானந்தர் என்ன பண்ணாருன்னா, தெய்வத்துக்கிட்ட போய் பொடிமட்டை கேட்டார். என்னடா அவன் நம்மகிட்டே பொடிமட்டை கேட்குறான்ட்டு கொடுத்துருக்காங்க. அவர் தனக்கு எடுத்தது இல்லாத அக்கம் பக்கங்கிறவங்களுக்கும் கொடுத்தாங்க. ஆச்சு. தெய்வம் திருமாலிக்கு போயிட்டாங்க. இளங்கலை கூப்பிட்டு அவனை ஊருக்கு போக சொல்கிறான். யார்கிட்ட என்ன கேட்கணும்னே தெரியாத இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் படிப்பறிவு இல்லாதவர், எழுத்து கூட்டி கூட்டி படிப்பார். ஆ தி மே இ ஆதிவை ஊதய பூரண வேதாந்தம். அதை படிக்கிறதுக்குள்ளே அழுவார். படிக்க முடியலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ ஏற்பட்டவர் பாமரன். அவரு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது சபை கூடிடுச்சு, அவரை வர வச்சு உட்கார வச்சிட்டாங்க. 1000 குறை சொல்றாங்க அவரை பத்தி. இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, அது பண்ணாரு, இது பண்றாருன்னு. அவர் ஏதோ சில தவறுகள், மிஸ்டேக், அது இப்படி பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை அப்படின்றது குறை சொல்றாங்க. தெய்வம் அதுக்கு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு முடிஞ்சடான்னாங்களாம். பழனி எப்போ அனந்தரை பற்றி சொன்ன குறை முடிஞ்சா இன்னும் இருக்குதான்னு. ஏன்னா தெய்வமே இப்படி கேட்குறாங்கன்னு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏண்டா அவன் ஒரு கிறுக்கன்டா, யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாத ஒரு கிறுக்கனா இருக்கான். அவனை 1000 குறை சொல்லி அவன் தலைப்பாயை பிடிங்கிட்டு வெளியேற்றுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? ஒரு தலையை சேர்க்க நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன். அவனால ஒரு 10 தலைகளை இந்த சபைக்கு கூட்டு வந்து எனக்கு காணிக்கை ஆக்கி இருக்கிறான். 10 பேர் அவன் மூலியமா வந்திருக்காங்க, இதுல எனக்கு சீடன் ஆகியிருக்காங்க. அந்த வேலையை அவன் செய்தானே. நீங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரனுங்க இல்லையா? எத்தனை பேர் சேர்த்தீங்க? சபை நிசப்தம் ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்டாங்க. அதனால அவன் கிரிக்கெட் நான் விட்றான், அவனை விட்றான் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம்
நடந்தது. இப்போ பாட்டையா தெய்வத்தை ஆட்கொண்டார்கள். தெய்வத்துக்கு பாட்டையா இட்ட கட்டளை என்ன? என்ன வேலை வச்சாங்க சொல்லுங்க. கரெக்டு. மெய்வழி நடத்த கடவாய், அது ஒன்று. அப்புறம் அடுத்த யுகத்துக்கு வித்து வேணும், அதை நீ உருவாக்கு அப்படின்னாங்க. அதை தான் நம்ம மந்திரத்துல கடைசியா என்ன வைக்கிறாங்க, இந்நாட்டில் இங்கே எமபடரை மாற்றும் இறைவா போற்றி அந்நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்து அரசியை போற்றி கடைசி மந்திரமா அதை எடுத்து வச்சிருக்காங்க பத்தியா. ஆக பாட்டையா வந்து தெய்வத்துக்கு இட்ட கட்டளை அந்நாட்டுக்கு வித்தெடு, யுக தீர்ப்பு நடத்து, மெய் வழியை நடத்து. இதுதான் வந்து பாட்டையா தெய்வத்துக்கு இட்ட கட்டளை. இப்போ மெய் வழியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல நம்ம நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா 4 எழுத்து, ஒரு 3 எழுத்து, இது நல்லா புரிஞ்சுட்டா போதும், இது நமக்கு கிடைச்சிடும். முதல்ல 4 எழுத்து என்ன தெரியுமா? பங்கம். ப இங்கம் 4 எழுத்து பங்கம். இந்த மெய்வழிக்கு நாம இந்த மெய்ஞானத்துல நாம் இருக்கிறதுக்கு, நமக்கு நம்மளுடைய புகழுக்கு, நம்மளுடைய செயல்பாட்டுக்கு பங்கம் வராம பார்த்துக்கணும். அதான் பங்கம் 4 எழுத்து. நாம் இந்த மெய்வழியில் நிலைச்சி இறுதி வரை நிலைநிறுத்தணும்னா இதுக்கு பங்கம் வரக்கூடாது. எப்படின்னா, உங்க பேர் என்னன்னா? சாலை. என் பேரு மெய்வழி. ஆச்சா, நான் மெய்வழியா, அவரு சாலையா அப்படின்னா ஆமா. முதல்லயே பட்டத்தை கொடுத்துட்டாங்க, முதல்லயே எனக்கு மெய்வழின்ற பட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஏன் நம்பி கொடுத்தாங்க? நீ மெய்வழியா ஆயிக்கோ, சாலையா நீ ஆயிக்கோன்னு நம்பி பட்டம் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி, பிஎட்டு, பிஏ, எம்எட் இதெல்லாம் பட்டம் 3 வருஷம் 4 வருஷம் படித்த பிறகு பட்டம் கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லை, தெய்வம் நம்பி முதல்லயே கொடுத்துட்டாங்க. சாலைன்ற பட்டத்தை கொடுத்துட்டாங்க, மெய்வழின்ற பட்டம் எனக்கு. இதுக்கு நான் இலக்கா இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், பங்கம் வராத பார்த்துக்கணும், என்னுடைய நற்பெயருக்கு பங்கம் வராத பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் 3 எழுத்து கிடைக்கும். அது என்ன தெரியுமா? பா இங்கு, பங்கு. தெய்வத்தினுடைய சொத்துல எனக்கு பங்கு கிடைக்கும். பங்கம் இல்லாமல் இருந்தால் எனக்கு தெய்வ சொத்து பங்கு கிடைக்கும். நான் பிள்ளை தானே, எனக்கு பங்கு கொடுப்பாங்க. புரியுதா? ஒரு நேரம் தெய்வம் மேடையில் மேலே உட்கார்ந்து இருக்காங்க. புதுசாக வந்த ஒரு மணலில் உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் மேடையில் மேலே போய் ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கீங்க, நாங்கள்லாம் கீழே மணலில் உட்காந்துருக்கோமே, அது ஏன்னு ஒருத்தர் பாமரத்தனமாக கேட்டார், புதுசாக வந்தவர். உடனே அங்கிருந்து இறங்கி வந்து அவங்களுக்கு சமமாக மணலில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்களாம், மேலே இருந்தால் எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக நான் உட்கார்ந்துருந்தேன், எல்லா பார்வையிலையும் நல்லா தெரியுமேன்றதுக்காக நான் மேலே உட்காந்துருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ மேலேருந்து கீழே இறங்கி உங்க பக்கத்தில் வந்துட்டேன் இல்லையா, இறங்கி நான் வந்துட்டேன், நான் எந்த உயரத்தில் ஏறி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த உயரத்துக்கு உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்வழி ரத்தன சபாபதி ஆனந்தன் ஒருத்தர், உயரமானவர். அவரு மகன் சென்னையில் இருக்கார். அவருக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்காக சென்னைக்கு போனவர் 3 மாதம் அங்கே தங்கிட்டார். எங்கடா ரத்தன சபாபதி எங்கடா காணும் அப்படின்னு தெய்வம் ஒரு ஏக்கமாக கேட்குறாங்க. அவர் ரொம்ப பிரியமாக, ரொம்ப ஈடுபாடாக, அவ்வளோ பிரியமாக தெய்வத்துக்கு பணிவிட பண்ணி அப்படி இப்படி ஈடுபாடாக தெய்வம் ரொம்ப பிரியமாக அவர் என்ற நிலையில் அவரை காணும்.
3 மாதமா இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்திருக்கார், வந்து தரிசனம் பண்றாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, வாங்க வாங்கன்றாங்க தெய்வம். அவரு பதறி போனார். என்ன வாடான்னு சொல்றது போய் வாங்க, புதுசா வந்தவங்கள தான் வாங்க, நம்மள வாங்க, இருங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஆஹா, 3 மாதம் பிரிஞ்சிருந்தோம்ல, அதுக்காக இப்படி நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்ட்டு நேராக விடுதிக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து காணிக்க வச்சிருக்காரு. என்னடா இது அபராதம்? என்னடா அபராதம்? நான் உங்களை விட்டு 3 மாதம் பிரிஞ்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு அபராதம் ஏற்றுக்குங்க அப்படின்னு. ஏண்டா எங்கடா போயிருந்தேன்? என் மகனை பார்க்க போயிருந்தேன். அது 3 மாதம் என்னடாங்க, உனக்கு உன் மகனை பார்க்கறதுக்கு ஏக்கமாக இருந்து நீ அங்கே போய் தங்கிட்டிய, என் மகனை பார்க்கறதுக்கு எனக்கு ஏக்கம் இருக்காதா? எப்படி? அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சீர்திருத்தம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, என்ன அப்படின்னா தமிழ் தானே, சொல்லுங்க. என்னங்க? அதுதான் சீரா இருக்குது, அது ஏன் திருத்தம் பண்ணணும்? சீரா இருக்குது ஒண்ணு, இது சீரா ஓடிட்டு இருக்குது, அதை நான் திருத்தம் மட்டும் கெட்டுடாதா? ஒரு அலாரம் நல்லா ஓடுது, அதை நான் சரி பண்றேன் அப்படின்னு போய் கையை வச்சு நோண்டணும்னா கெட்டுடும். சீர்திருத்தம்ன்ற வார்த்தையே தப்பு. சீர்கேடு அடைந்திருந்தா திருத்தலாம், சீர்கேடு அடைந்திருந்தால் அதை திருத்தம் பண்ணலாம். சீர்திருத்தம் பண்றோம்னா சீரா இருக்கத்தை நீ ஏன் திருத்தம் பண்ற? அது ஏற்கனவே சீராவே இருக்கு, அந்த வார்த்தை தப்பு. இப்போ மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ற, தமிழ் வார்த்தை தான், 3 எழுத்து. அதுக்கு யாராவது பொருள் சொன்னீங்களா, நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். கற்றாவின் மனம் போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாரு அவரு. கற்றாவின் மனம் போல. கற்றா என்ன கற்றான்னா சொல்லுங்க. 3 எழுத்து தான், ரா இர் ரா. கற்றா சொல்ல முடியாது. எந்த தமிழ் வித்தானம் கேட்டாலும் சொல்ல மாட்டான், தெரியாது. அந்த மாதிரி சொல்ல மாணிக்க வாசகர் பயன்படுத்தியிருக்காரு. அது என்னன்னா புணர்ச்சி, புணரும் போது அந்த மாதிரி கற்றான்னு வருது. கன்று கூட்டல் ஆனா பசு, ஆவினம், பசு கூட்டம் ஆவினம். கன்று அதனுடைய கண்ணுக்குட்டி. கன்றும் பசுவும் போல, கற்றாவின் மனம் போலன்னு அவர் எழுதுறாரு. ஆக கன்று கூட்டலா கற்றான்னு வருது, கன்றான்னு வருது, கூடும்போது கற்றான்னு வருது. இந்த மாதிரி பிரிச்சு யாருக்காவது சொல்ல தெரியுமா? வராது. அவரே இன்னொன்னு என்ன சொல்றாரு, அதை காட்டி இதை காட்டி இதை காட்டிலாம் ஒரு பாட்டு சொல்லிட்டு தாட்டா மறை காட்டினார். என்ன சொன்னாரு? தாட்டா மறை காட்டி. என்ன தாட்டா மறை காட்டின்னு? தாட்டா மறைன்னா என்ன சொல்லுங்க. பாதமா? இந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுங்க. தாட்டாமரைன்னா என்ன? ஒருத்தருக்கு தெரியலையா? இதை பிரிக்கணும், உடைக்கணும். இந்த சொல்ல உடைக்கணும். தாழ், நற்றாள், ஆதம் பாதம், ஆடும் பாதம், சிவனடி பாதம், என்ன அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? மலர்மிசை, மானடி, மானடி, நற்றாள். அந்த மாதிரி தாழ் தாமரை, தாழ் தாமரை, தாமரைன்னு வருது. தாழ் தாமரை சேரும்போது புணர்ச்சியில தாட்டாமரைன்னு வருது. சரி, பேரன் சொல்றோம் இல்லையா? பேரன் என்ன? பேரன்னா என்ன? பேத்தின்னு சொல்றோம். என்ன பேத்தின்னா என்ன? பேரன் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்கண்ணா. பேரன்னா யாரு? பேத்தின்னா என்னங்க?
அதை கேட்கல, பேருக்கு அர்த்தம் கேட்கிறேன் நான். பேரன்னா என்ன, பேத்தினா என்ன, அந்த சொல்லுக்கு அர்த்தம் கேட்கிறேன். சொல்லுங்க என்னங்க. அது நீங்க கிட்ட வர்றீங்க, செயல் அது கரெக்ட் தான், அது அப்புறம் வரேன். அந்த பேரன்ற வார்த்தையே தப்பு. அது மருவி வந்துடுச்சு, பச்சையா வருது. பெயரன்னு வரணும், பெயர்த்தி, பெயரன். தாத்தாவுடைய பெயர் எடுக்கணும். அதனால்தான் தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு, அப்பனுடைய சொத்து பையனுக்கு இருக்கணும், இல்லாத கூட போயிடும். ஆனா பேரனுடைய சொத்து பேரனுக்கு, பாட்டையாவுடைய, அதாவது பாட்டனுடைய சொத்து பேரனுக்கு உரிமை உண்டு. அவருடைய பேரை எடுக்கணும்னு தான் பெயரன்னு வச்சுது, அது பேரன்னு வந்துடுச்சு. வேற ஒன்று பெயர்த்தி, பேத்தி அப்படின்னு சொல்றோம். ஆச்சா. இப்ப நான் உங்களை நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் யாருடைய பேரன் சொல்லுங்க. யாரோ சொன்னாங்க, யாரு? பாட்டையாவனுடைய பேரன் நானு. என்ன, பாட்டையாவனுடைய பேரன், அவங்களுடைய பேரன் நான். இங்க நின்று பேசிக்கிறேன். எனக்கு அப்பா யாரு? பெரியப்பா யாரு? அதெல்லாம் விரல் நுனியில் இருக்கணும். என்னுடைய மதம் என்ன, என்ன கோத்திரம்? ஆங்கிரச கோத்திரம். அப்புறம் பரம்பரை, மச்சமணி பரம்பரை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம ஆதிய துணை எழுதுறோம் இல்லையா, அதுக்கு கீழே கோடு போடலாமா? ஏன் ஆதிய துணை எழுத கீழே ஒரு கோடு போட்டேன் என்ன? சமமா நம்ம ஒண்ணு எழுதல, ஆதிய துணை எழுதும், கீழே கோடு போடுறோம், அவ்வளவுதான். அப்படின்னா கீழே ஏன் கோடு போடக்கூடாதுன்னா, கீழே கோடு போட்டுட்டீங்கன்னாக்கா தடை பண்ணிட்ட மாதிரி ஆச்சு. அந்த துணை கீழே வராது. ஆதிய துணை எழுதி நீ கீழே கோடு போட்டீங்கன்னா அந்த துணை, ஆதிய துணை நமக்கு வரணும், துணைக்காக தான் எழுதிடும். அந்த துணை நமக்கு துணை புரியாது, கோடு போடக்கூடாது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. வேற உள்ள ஒரு பாட்டுல ஒரு வரி வருது, அது எத்தனை பேருக்கு அதுக்கு சரியான விளக்கம் சொல்லி பார்க்கலாம். வந்தறிவெல்லாமே வாழ்வதுமை, இதுதான் ஒரே வரிதான் பாட்டுல வருது. என்னங்க அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. வந்தறிவெல்லாமே வாழ்வது மெய். யாரோ சொல்றாங்க, எனக்கு விளங்கல், சொல்லுங்க. அது சரி, வந்தறின்னா என்ன? அதான், வந்து அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டவர்கள் வாழ்வது மெய். சும்மா வந்து போயிட்டு எல்லாம் கிடைக்காது. வரணும், வந்து அவர்களை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டவர்களுக்கு தான் இது வாழ்வது மெய். சும்மா வந்து பார்த்துட்டு போயிட்டேன், நானும் போயிருக்கேன், நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவன் கிடைக்குமா? அந்த சொல்லே பாருங்க, பார்த்து விட்டு வந்தேன், பார்த்து விட்டு வந்தேன், பார்த்து விட்டு வந்தேன். நாம விடல, பிடிச்சுக்கிட்டோம். பார்த்து விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நாம விடாம பிடிச்சுக்கணும். மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயில்ல கோயில் கட்டினாரு. அவரு குருந்த மரத்தடியில அவருக்கு உபதேசம் கிடைச்சதா படிச்சிருக்கோம். குருந்த மரம் என்ன, குருந்த மரம்னா என்ன? குரு இருந்த மரம், குரு இருந்த மரம், அது குருந்த மரம் ஆச்சு. சாலையில ஒரு புதுசாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொண்டாட ஒரு 4-5 பேர் பேசியிருந்தாங்க. நான் பக்கத்தில் நின்றுந்தேன்.
நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்குறாங்க யாரோ ஒருத்தர். நான் பரமக்குடியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, அது இந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு போய் அங்கேருந்து பஸ் ஏறி அங்கே போனால் பரமக்குடி போவாங்க. அப்படியா, நாங்கள் பரமக்குடியிலே தான் இருக்கிறோம். பரமன்குடியில் தான் நம்ம இருக்கு. சாலையிலிருந்து பரமன்குடி தானே. நீங்கள் அங்கே பரமக்குடியிலேருந்து வர்றீங்க, நாங்கள் பரமக்குடியிலே சதா சர்வகாலம் இருக்கிறோம். நாங்கள் தர்மபுரியிலேருந்து வர்றோம், நாங்கள் தர்மபுரியில் தான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தர்மபுரி. தர்மம் செய்கிற இடம் இதுதானே, தலை காக்கிற செயல் இங்கே தான் தர்மம். பிரம்மதேசத்துலேருந்து வந்திருக்கோம், இதுதாங்க பிரம்மதேசம். இந்த மாதிரி பல ஊர்களுக்கு வந்து நம்மளுடைய அசலான பேரையே வச்சிருக்குது. நம்ம எல்லை இருக்கு மிகுழிச்சாலை, அது ஒரு வயசான கேள்விக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க 6000 ரூபாய் கொடுத்து. அதுக்கு துணையாக இருந்தவர் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர். அவர் வந்து சத்தியமங்கலம். அவர் மெய்வழியில் ஈடுபாடு உள்ளவர். யாராவது அந்த வழியாக நடந்து வந்தாங்கன்னா வண்டியில் உட்கார வச்சு வண்டியில் கொண்டு வந்து சாலையில் விட்டுட்டு போகக்கூடிய நபர் அவர், கல்யாண சுந்தரம். அவர் ஒரு முறை கீழக்குறிச்சி கூத்தினப்பட்டியில் அவருடைய நண்பர் ஒருத்தர் போய் பார்த்து பேசுகிறாரு. டேய், காடெல்லாம் நாடாக போகுதுடா. என்னது, காடெல்லாம் நாடாக போகுது, இங்கே நகரமாக போகுதுடா. ஒரு பெரியவங்க வந்து இங்கே தங்கியிருக்காங்க, இனி இங்கெல்லாம் நிறைய கட்டடங்கள் வரப்போகுது, நிறைய ஜனக்கூட்டங்களாம் பக்தெரிய போதுரா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு அந்த ஊருக்காரர் என்கிட்ட சொன்னார். அந்த கல்யாண சுந்தரம் தெய்வத்துக்கு ஈடுபாடாக பக்தியாக நம்மளை மாதிரியே ரொம்ப பிரியமாக தெய்வத்து மேலே இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இங்கே பெருகி வருது, வீடுகள் நிறைய வருது, மக்கள் நிறைய வர்றாங்க, திருவிழா நடக்குது, கொடியேற்றுறாங்க, இப்படிலாம் விசேஷமாக நடக்கும்போது அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னையும் இதில் சபையில் சேர்த்துக்குங்க அப்படின்னு கல்யாண சுந்தரம் அசலூர்க்காரு சத்தியமங்கலம் அவர் கேட்குறாரு. தெய்வம் மறுக்கிறாங்க, வேண்டாம், நான் உன்னை சபையில் சேர்த்துட்டேன்னா உன்னுடைய பங்காளிகள்லாம் விரோதமாயிடுவாங்க. எங்கேயோ ஒரு முஸ்லீம் மதத்தில் போய் சேர்ந்துட்டான், இருக்கிற சாமி குலதெய்வம் நம்மளுக்கு எத்தனை ஒரு சொல்ல அங்கே இங்கே போய் பகையாயிடும், வேண்டாம், அந்த மாதிரி நீ இதில் சேர வேண்டாம், நீ என் மேலே இப்போது இருக்கிற மாதிரி எப்போதும் பக்தியாக இரு, பயபக்தியாக இரு, பிரியமாக இரு. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும் அதை நான் உனக்கு தர்றேன், என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன கொடுக்குறனோ அது உனக்கு நான் தர்றேன், அதுக்காக மெம்பராக சேரணுன்றது வேண்டான்ட்டாங்க. பழஞ்சாலையில் இருக்கும்போது இந்த மாதிரி தலப்பா கிடையாது, சமாதி கட்டுன்னு தான் கட்டியிருப்பாங்க. அது டெவலப் ஆகி இன்னைக்கு இந்த வடிவத்தில் வந்திருக்கு. முத்தி சாசனம்னு சொல்லியிருக்காங்க. முத தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி போற்றின்னு சொல்லியிருக்காங்க, அது மூல மந்திரம். அப்புறம் முத்தி காரணம்னு ஆயிருக்கு, முத்தி காரணம், இப்போ அது முத்தி பூரணமாச்சு. இப்படி டெவலப் ஆகி இன்னைக்கு முத்தி பூரணம்னு வந்திருக்கு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் 12க்குள்ள முடிவு சொன்னார். ஒரு இப்போ மெய்வழிச்சாலை இன்னைக்கு இருக்க இடமில்லை, அந்த அளவுக்கு மக்கள் பெருக்கமாக வந்துட்டாங்க, அனந்தர்கள் வெகுவாக குறைஞ்சிட்டாங்க, வெள்ளக்கலப்பாக நிறைய பேர் சந்ததிகள் இருக்காங்க, ஃபாலோயர்ஸ் நன்மணத்தினர்கள் வெளியே வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, மன்னிப்பு வாசல் அடைச்சாச்சு, 5048 பேர் நேரடி சீடர்கள், ஆழ்வார்கள் 12 பேர், நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள், இயேசு பெருமானுக்கு 13 சீடர்கள், நபிகள் நாயகத்துக்கு கொஞ்சம், வள்ளலாருக்கு ஒருத்தர் கூட இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இது மாதிரி 5048 பேர் மெம்பர்கள், என்ன மாதிரி மெம்பர்கள், எனக்கு 4487 என் நம்பர், என் காஷாயத்துறையில் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது
மன்னிப்பு வாசல் அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கடைசி காலத்தில் வந்தவங்களை கூட இப்பெல்லாம் சேர்க்க முடியாது, நூல் இருக்கு வாங்கி படித்து வரப்போக இருங்க அப்படின்னு திருப்பி விட்டுட்டதெல்லாம் உண்டு கடைசி காலம். இந்த மாதிரி நிலையில இப்போ நன்மனத்தினர்களாகிய ஃபாலோயர்ஸ் பெருக்கமாக வர்றாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்களும் தெய்வத்தை நம்மளை மாதிரி வணங்குறாங்க, தொழிலே மாற்றிக்கிட்டு வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, வணக்கத்துக்கு பெருக்கமாக வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி? அவங்களுக்கு எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி. பஞ்சபாண்டவர்களை வந்து யூதாடத்தில் தோக்க வச்சு அவங்கள காட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த துரியோதனை அவங்கள கடைசி வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான். காட்டில் எங்கே குடியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போயிடலாம், அங்கேயும் தொந்தரவு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, தூர்வாச முனிவர் அவரு கூட ஒரு 10-20 சீடர்கள் எல்லாரும் துரியோதனை போய் பார்த்துருக்காங்க. அவர் பெரியவர் வந்தாருன்ட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வணக்கம் பண்ணி அவர் வேண்டிய விருந்தெல்லாம் படைக்கிறார். வேண்டிய விருந்தெல்லாம் வச்சு நல்லபடியாக கவனித்து அனுப்புகிறாரு. அவர் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது அவங்க ஒரு உழவு சொல்கிறான், ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த ஊரில் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கேயும் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் விருந்து வைப்பாங்க, நாங்கள் பார்த்துட்டு போங்கன்னு. ஓ அப்படியா, நாங்கள் அந்த வழியே தான் போகிறோம், அவங்கள பார்த்துட்டு போகணுன்னு அவங்க போகிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் குடியிருக்கிற அந்த ஊரில் அந்த வீட்டாண்ட அவங்க வந்துட்டாங்க. வந்தால் என்ன திடீர்னு இந்த நேரம் இந்த துர்வாச முனிவர் வந்துட்டாரு, இவ்வளோ கூட்டமாக வர்றாங்களே, இவங்க என்ன பசி நேரமாச்சு என்ன இதுன்னு பார்த்தா அவங்க வந்து இதுதான் கேட்குறாங்க, நாங்கள் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வர்றோம், எங்களுக்கு சமையல் செய்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்சய பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சாச்சு. இனி அதில் உணவு இது பண்ணால் அதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். இப்போல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வச்சு தான் அவங்க காட்டில் அன்னம் போகிறவங்க அவங்களெலாம் கொடுத்தாங்க, இவங்களும் பசியாக இருந்தாங்க. இப்போ அது கழுவி கவுத்து வச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு இன்னொரு அரை மணி நேரத்தில் குளிச்சுட்டு வந்துடுவாங்களே, எப்படி சமைக்கிறதுன்னு துரியோதனை, தர்மர், பீமன், அர்ஜுனன் எல்லாம் கவலைப்படுறாங்க. எந்த மாதிரி இவங்களுக்கு உணவு சமைச்சு நம்ம அவங்களுக்கு விருந்து படைக்க போகிறோம், ஏதாவது அதில் உப்பு கம்மி, காரம் கம்மி, அதிகம் இப்படின்னு இருந்தால் சாபம் கொடுப்பாரு. அதுக்கு பயந்து இவங்க கலங்குறாங்க. சரி, நமக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்கிறது யாரு? அவரை நினைப்போம், அவர் ஒரு வழி சொல்வார் அப்படின்னு சொல்லி அவரை நினைக்கிறாங்க. அவர் வர்றாரு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் மாட்டிட்டோம், நாங்கள் என்ன பண்ணட்டும், ஒன்றுமே இல்லை, அவங்க குளிச்சுட்டு வர்றோம், பசியாகணும், விருந்து ரெடி பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. இவ்வளோதானே? சரி, பார்வதி அந்த அம்மா பேர் என்ன, திரௌபதி, அந்த அம்மா கிட்ட சொல்கிறார், அந்த அட்சய பாத்திரம் இருக்குல்ல, அதை போய் கொண்டா அப்படின்றாரு. அவங்க முடிக்கிறாங்க, அதெல்லாம் நான் கழுவி கவுத்துட்டேன்னு, அதில் ஒன்றும் இல்லையே, இருக்கட்டும், நீ அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கொண்டு வர்றாங்க. அதை உள்ள நல்லா பார்வை உள்ள விட்டு பார்க்கும்போது அது ஓரம் ஒரு பருக்க ஒட்டிங்குது. சரியா கழுவ காணும். இந்த மாதிரி சட்டி பானை சரியா கழுவாதவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேரா? ஆனா அந்த அம்மா சரியா கழுவாத்தினால ஒரு லாபம் இருக்கு. அந்த ஒரு பருக்க இருந்திருக்கு. இது இருக்கு, இது போதும் அப்படின்ட்டு அந்த ஒரு பருக்கை பக்குவமா எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு. இது இங்க நடந்த உடனே அவங்க குளிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்பவுமே ஆத்துல குளிச்சா பசி அதிகமா இருக்கும், அவங்களுக்கு திம்முன்னு ஆயிடுச்சு. வடை பாயசத்தோட சாப்பிட ஏப்பம் வந்தா பாயச வாசனை வருது. இனி போய் அங்கே என்னத்தை சாப்பிட போகிறோம், இந்த வயிறு நிறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவங்கெல்லாம் குளிச்சுட்டு ஆடையெல்லாம் ஈரத்துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து, எப்போ எங்களுக்கு வயிறு நிரம்பி போச்சு, ஒன்றும் வேண்டாம்,
நீங்கள் ஒன்றும் தயார் பண்ண வேண்டாம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது மாதிரி மன்னிப்பு வாசல் அடைச்சாச்சு. 5048 பேர் நேரடி சீடர்கள். இனி காலம் இல்லை, ஒரு சட்டி சுண்ணாம்பு சாப்பிடணும்டா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்லி சேர்க்காத நிலையில் இப்போ நன்மனத்திரர்கள் ஃபாலோவர்ஸ் வர்றாங்களே, அவங்களுக்கு என்ன வழி? அவங்களுக்கும் ஒரு பருக்கை இருக்கும், அவங்களுக்கும் அந்த சட்டியில் ஒரு பருக்கை இருக்கும். வெட்டி கவுத்துட்டாலும் இனி மெம்பராக சேர்க்கறது இல்லைன்ற நிலைமை இப்போ இருந்தாலும் அந்த ஃபாலோவர்ஸ் நம்பி வர்றாங்கல்ல, வர்றாங்களா இல்லையா? தெய்வத்து மேலே பயபக்தியாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் அந்த சட்டியில் எங்கேயோ ஒரு பருக்கை இருக்கும். அந்த பருக்கையின் மூலமாக அவர்களுக்கு வழங்குவார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று நான் இந்த நன்மதித்த மக்களை ஒரு உழவு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, டைரியில் இருக்குது, டைம் இல்லை ஆச்சா. அதனால் இத்துடன் என்னுடைய முத்திப்பெருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி என்னுடைய முத்திப்பெருரை தொடர்கின்றேன். நமஸ்காரம்.